ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம ஐயனார் கோயில் திருவிழா எப்போதுமே வந்து நடக்கும். அந்த ஐயனார் கோயிலுக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே வழிபட வந்து போவாங்க. அதை போகிறத பார்க்குறதே வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுமே வந்து நடந்து தான் போயிட்டுருப்போம். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் அந்த கோயில். ஆனால் வெயில் தான் அடிக்கும். இந்த நேரத்தில் கொஞ்சம் வெயில் அடித்தாலுமே சரி ஓகே நம்ம போய் சாமி தரிசனம் பண்ணுறோம் பண்ணல அப்படிங்கிறதுனா இருக்காது. அங்கே வந்து இந்த ஐஸ்கிரீம்லாம் விற்பாங்க. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுனா வந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கே வந்து இங்கே போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அங்கே இந்த பலூன்லாம் விற்கும். பலூன்னா ரொம்ப ஃபேவராக இருக்கும் அப்போ உள்ளதுன்னா. அதில் என்ன விஷயம்னா வந்து பலூன்னா வாங்கிட்டு வந்து அது உடையாமல் கொண்டு வரணும். அதுதான் அதில் பெரிய ஹைலைட்டாகவே இருக்கும். ஏன்னா அந்த வெயில் நேரத்தில் வந்து டப்புன்னு வந்து வர வழியிலே வந்து உடஞ்சி போயிடும். சிஸ்டர் எனக்குன்னா ரொம்ப வந்து ஒரு போட்டியாக இருந்துகிட்ருக்கோம். யார் பலூன் வந்து உடையாமல் வீட்டுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது. நம்ம வந்து ஒரு சில இது அப்படியே வந்து பத்திரமா அப்படியே வந்து கொடைக்குள்ளே வச்சு அப்படியே கொண்டு வந்து வீட்டில் வந்து சேஃபாக வச்சு ஒரு 2-3 வாட்டி நம்ம விளாட்றது. அதுக்கடுத்து இதுவும் உடஞ்சி போயிடும். அது வேறு கதை. இருந்தாலுமே அங்கேருந்து கொண்டு வர்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் எப்போதுமே ஐயனார் கோயில் திருவிழா வந்தாவே தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் எல்லாமே வந்து நம்ம போட்டுருவோம். ஏன்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்ம வழியால் தான் வருவாங்க. அதுவும் எப்படி வருவாங்க அப்படின்னா மாட்டு வண்டியில் வருவாங்க. மாட்டு வண்டியில் வரும்போதே நல்லாயிருக்கும். அது வந்து கிராம சைடுங்கிறது போது மாட்டு வண்டி தான் இங்கே ரொம்ப ஸ்பெஷல். முன்னாடி இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்து பைக்கு காருன்னா இருக்குது. அது அவங்களுடைய எக்கனாமிக் தகுந்தாப்பில் இப்போ வந்துக்கிறாங்க. இருந்தாலுமே சில மக்கள் வந்து இப்போயுமே அந்த கோயிலுக்கு போனோம்னா மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அதுவுமே ஒரு சிறப்பாக இருக்கும். நானுமே வீடியோவில் காட்டுறேன் எப்படி வர்றாங்க அப்படிங்கிறத. நம்ம ஊரில் அந்த மோர் பந்தல் சொன்னல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நம்மளுடைய பசங்க. அது நல்லாயிருக்கும். அங்கேருந்து வெயிலில் களைச்சி போய் வருவாங்க சாமியை கும்பிட்டு. நம்ம வந்து அந்த தாகத்தை தீக்கிற மாதிரி இந்த மோர் ஜூஸ்னால் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இங்கே வந்து மாங்காய் காம்பன் நிறையா நடக்கும். ஏன்னா வந்து கேரட் அது இங்கே பாருங்க, நம்ம இப்போ தண்ணீர் பந்தலுக்காக வந்து கொண்டு வந்த மாங்காவை என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது பார்த்தியா இல்லையா? இதுதான் இங்கே ஃபன்னாக நடக்கும். பெரிய பண்ணாங்க இவனு கேரட்டா மாங்காவை நான் எடுக்கலை, கேரட்டை தான் எடுத்தேங்கிறாப்புல. அங்கே வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணீர் பந்தலுக்கு. இனிமேல் டீமை வந்து யார் சொன்னாலும் அடக்க முடியாது. இந்த காக்குரோச்சை வச்சு என்ன பண்ணுறீங்க? இருக்கிற மாங்காய் எல்லாத்தையுமே அவன் தின்ட்டு போய்த்தானா? அப்போ இங்கே வந்து இதில் இங்கே பாருங்கண்ணே, கையில் மாங்காய் பாருங்க. டிக்கெட் வண்டி எடுத்துட்டு வரதான் உனக்கு வேலை, வேறு எதுவும் வேலை இல்லை. பாலத்தில் கிடக்குன்னு அதான் எங்கள் வீட்டில் அண்ணனுமா இதுலேயே வந்து ஒழுங்காக வந்து வேலை செய்கிறது வந்து நம்மளுடைய பட்டாபி தான். அன்பு தம்பி பட்டாபி வந்து பாருங்க சிறப்பாக வந்து வேலை பார்க்குறாப்புல. நம்ம தம்பி வந்து செஃப்புக்கு வந்து படிச்சிருக்காப்புல. இருந்தாலுமே அந்த வேலையை கரெக்டாக பார்க்குறாரு பாரு. ஐஸ் பார் பார்த்தீங்களா? உள்ளே வந்து ஒரு 1 2 3 4 5 இருக்கு. 5 ஐஸ் பார் வச்சுருக்காங்க. ரெண்டுமே வந்து தயிர். ஜி வந்து களத்தில் இறங்கிட்டாப்புல. எலுமிச்சை பழத்தானே இருக்கிறதுல ஓகே தான், ஓகே தான். கத்தி எடுத்துகிட்டு வராங்கன்னா எடுத்துகிட்டு வரலான்னு தெரியல. ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் வந்து நறுக்கிறது. நீங்கள் எல்லாம் காலையில் குளிக்காம டீம் கத்தியை வந்தீங்களா? கொண்டு வந்தீங்களா? கத்தி கத்தியால ஜீவ வண்டி தானே? கையை கத்தி தானேங்கிறிய? இது பண்ற மாதிரி ஒரு இது கொடுங்கடாப்பா. காக்கரோச் வர்றான். இது என்ன மதி இதுக்கு தமிழன் என்ன எப்படி போஸ் கொடுக்க? போஸ் கொடுக்க
மத்தியானம் ஜோடி திங்க போவோம் ஐயனார் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோங்கறியா காய் வெட்டுறேன் ரைட்டு ஆ இப்படியெல்லாம் அட்டாக்குது ஐயனார் என்ன இப்படி சொல்றிய போராட்டி சாப்பிட்டோம்டா ஆமாம் வெள்ளம் முடிஞ்சிச்சு ஏன்னா போட்டாங்கடா நான் போய் சாப்பிட்டு போட்டாங்க இல்லை ஏர்லியராக முடிஞ்சிச்சு ஏர்லியாக முடிஞ்சிச்சு ஆமாம் ஆமாம் ஏர்லியாக முடிஞ்சிச்சு நான் போனாட்டி போகவே இல்லை இங்கேயே அப்படி செட்டில் ஆகிட்டேன் வீடியோ இருக்கிறதுக்காக வந்தேன் கூப்பிடாவா நம்ம டீமை வந்து பார்த்துங்கப்பா இப்போ கொடுங்கடாப்பா நான் உங்களுக்கு மோரு எது இருந்தாலும் கொடு என்ன சீராம் இருந்தா பாவடியா இந்த இருங்க வரேன் அங்கிட்டு வரேன் உனக்கா இங்க என்ன அந்த குரூப் என்ன பெண்புறா உனக்கு இங்க விடியா சர்பத்து ஓகே குட்டேனே 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 சர்பத்து ஒண்ணுடா சர்பத்தா இந்த சர்பத்து இந்த எப்படின்னு இருக்கு மோரு ஓகே தானே இன்னும் ஒன்று சொல்கிறது மாதிரி இல்லையா சரி வாங்க நம்ம ஐயனார் கோயில் போவோம் ரொம்ப வருது அப்படியே இந்த ரூட்டில் தான் நம்ம எப்போதுமே கோயிலுக்கு போகிறது இங்கேருந்து 3 கிலோமீட்டருங்க ஐயனார் கோயில் அப்படின்னா நடந்து போகும்போதே வந்து பக்கா இருக்கும்
போயிட்டு வரேன். மோர் 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 கண்ணமொழி காத்தா ரைட்டா கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. ஆமாம் தெரியுமா? போட்டுருவோம் போட்டோம். ஓகே ஓகே சூப்பர். ஆமாம் போட்டோம் 3 ஷார்ட் தான். எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு வழியாக வந்து சாமியை வந்து வழிபட்டு வெளில வந்துட்டோம். மோரும் குடிச்சாச்சு. சிறப்பான மோர், சிறப்பான சர்பத்து.